எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுமாரி குவைத் வான்பரப்பில் ஆள் இல்லாத எதிரி நாட்டோட ட்ரோன் பறந்துச்சு அப்படின்ட்டு. அதை கண்டித்து சில நாடுகள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பக்ரைன், அந்த நாடு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா குவைத்துக்கு மட்டும் இல்லை, யுஏஇ, கத்தார், இந்த 2 நாடும் சேர்த்து மொத்தம் 3 நாடுக்கும் அதோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கத்தாரும் குவைத்துக்கு சப்போர்ட்டாக குவைத் மேலே பறந்த ட்ரோனுக்கோசரம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பாலஸ்தீனம், அந்த நாடும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. எந்த நாட்டோட ட்ரோன் பறந்துச்சுன்னு தெரியல, ஆனால் பொதுவாக எதிரி நாட்டோட ட்ரோன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் வேறு என்ன தகவல் வருது. திரும்ப பழைய மாரி போர் ஆரம்பிக்குதா, இல்லை திரும்பவும் ஈரான்கார எதனா சேட்டை பண்ணுறான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இதை திறந்தா சாப்பாடு, தயிர் கீழே ஊற்றி நிற்குது, கொஞ்சம் சேர்த்துக்கு வரமாக வச்சிடலாம். அப்புறம் சிக்கன் கொஞ்சமாக பிசைஞ்சு இந்த சிக்கனை புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். நசீமில் இருக்கிற ஃப்ளவர் ஷாப்பு போயிட்டு ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஓகே வாங்கினு எங்கே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வெயில் போல காட்டுது. 13 நாளைக்கு வெயில் இப்படி தான் இருக்குமா? அது ஏதோ ஒரு நட்சத்திரம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். 13 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். இந்த 13 நாள்லேயும் இந்த தூசி, காற்று அதெல்லாம் அதிகமாக தான் அடிக்கும். வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஃப்ளவர் ஷாப்பு போயிட்டு இடத்துக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம். காசு மேடமே பே பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கே தான் 2, 4, 6, 8 ஒரு 10 ரோஜா பூ வச்சுருக்காங்க. சிம்பிளாக தான் இருக்குது. எடுத்துன்னு போய் கொடுப்போம். அந்த ரோசா பூங்கொத்தை எடுத்துக்கின்னு நேராக ஓனர் வீட்டுக்கு ஓனரோட அம்மா வீட்டுக்குன்னு சிட்டிக்கு வந்திருக்குறோம். இது என்ன ஹாஸ்பிட்டல்னா ஆல் சலாம் ஹாஸ்பிட்டல்னு போட்டுருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இட்டுன்னு வந்திருக்காங்க. நான் இருக்கிறதுலேருந்து கரெக்டாக வர ஒரு 30 நிமிஷம் ஆச்சு, 32 நிமிஷம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை வந்திருக்கு நான். மேடத்தோட நாத்தனார், அதாவது ஓனரோட அக்கா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்தேன். இப்போ ஏதோ குழந்தை பிறந்திருக்குது அப்படின்ட்டு இட்டுன்னு வந்திருக்காங்க. பசங்கள்கிட்ட பேசின்னு வந்தாங்க. சின்ன குழந்தைய வந்துருது, அந்த குழந்தைகிட்ட பேசின்னு வந்தாங்க. இதுமாரி பேபி பார்க்க தான் வருது இப்போ சின்ன குழந்தை அப்படின்னு. சரி, அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும். அது வரைக்கும் வெயிட்டிங் தான். போதைப் பொருள் மற்றும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வச்சுருந்த போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் மாத்திரை வச்சிருந்த 2 லெபனான் நபர்களை கைது செஞ்சுருக்காங்க. கப் பகுதியில் உள்ள 3 பண்ணை வீடுகளில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த 3 இறைச்சி கூடங்களை கண்டுபிடிக்கப்பட்டனர். இதில் இந்தியா மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது சுகாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் உரிய அனுமதியின்றி இந்த கூடங்கள் செயல்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ, அந்த எப்படி சொல்கிறது, சிட்டிக்கு உள்ளே இருக்கிற அந்த ரோட்டில் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. அப்புறம் 80ஆம் நம்பர் ரோட்டு பிடிச்சோன்னே டிராஃபிக் எதுவும் இல்லை, சல்லுன்னு அடிச்சுன்னு வந்துட்டேன். அப்புறம் உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர், அவர் சமூக விவகாரங்கள் அமைச்சகத்தின் துணை செயலாளருடன் நிறுவன ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு ஒருங்கிணைப்புக்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கிறார் அப்படின்னு இந்த ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. குவைத்தோட பொது தீயணைப்பு படை ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்க. எங்கே இந்த ஆய்வு நடந்திருக்குன்னா, மேற்கு அபு பத்திரா தொழிற்பேட்டையில் இந்த ஆய்வு நடந்திருக்கு அப்படின்ட்டு அஃபிஷியலாக அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கான தகவல் வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேலை சரியாக வரல. ஓனர் இருந்தாலே நம்மளுக்கு வேலை அதிகம் வராது, பொருளும் அதிகம் வாங்க மாட்டாங்க மேடம் ஓனர் இருக்கிறதால. அப்புறம் இந்த கப் பகுதியில் தான் அதிகம் சோதனை நடந்துனே இருக்குது. நான் ஒரு 2 டைம் போயிருக்கேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும். ஒரு 50 ஒரு 45 நிமிஷம் போல் ஆகும். அது இங்கேருந்து அந்த 6ஆவது நம்பர் ரோட்டு பிடிச்சா ஜிம்மு ஒன்று இருக்கும், ஜிம்முன்ற ஜூ ஒன்று இருக்கும். அந்த ஜூக்கு முன்னாடி ஒரு ரோடு ஒன்று பிடிச்சி
அப்படி போயிருக்கேன். அந்த சைடு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஓனர் பார்த்துக்கோங்கன்ட்டு நீங்கள் மட்டும் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு போகிறங்க. முன்ன விட இப்போ அதிகமாக செக்கிங் நடக்குது. சரி, நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் என்ன வருதுன்னு பார்த்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.